இந்த நாளில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நாங்கள் உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். கர்த்தர் மகிமை அடைவாராக. இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 6வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். பக்க நம்பர் 812வது பக்கம். சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? முதல்ல சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார், இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறார், மலைகளின் தேவனாய் இருக்கிறார், பள்ளத்தாக்கின் தேவனாய் இருக்கிறார், யுத்தங்களை பண்ணக்கூடிய யுத்த அதிபதியாய், யுத்தங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு இருக்கிறவராகவே இருக்கிறவர். இப்படி 1 கோடிக்கு அதிகமான நாமங்களை உடைய அற்புதர் இயேசு இந்த நாளிலே எப்படிப்பட்டவர் என்பதை ஒரே வரியில் சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு பெயர் அவருக்கு இருக்கு, அவர் பரிசுத்தர். வேற எங்கேயும் இந்த பரிசுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இதை சொல்லுகிறவர்கள் யார்? கேருபீன்கள், சேராபீன்கள், அவரோடு கூட இருக்கிற தூதர்கள். எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். அவங்க தான் சொல்றாங்க, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏன்னா அவரோடு கூட 24 மணி நேரம் இருக்கிற தூதர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்றாங்களாம். அவர்களுக்கு அவ்வாறு செட்டைகள் இருக்கு, 6 செட்டைகள். 2 செட்டைகளால் என்ன பண்ணிக்கிறாங்களாம்? முகத்தை மூடிக்கொண்டார்களாம். ஏன்னா அந்த பரிசுத்தரை அவர்களால் பார்க்க முடியல. 2 செட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டாங்களாம். 2 செட்டைகளால் பறந்தார்களாம். 6 செட்டைகளுடைய சேராபின்கள், கேருபீன்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் கேப்ரியல், மிகாவேல்கள், ஜீவன்கள், நிறைய தூதர்கள் இருக்காங்க. எப்படி மனிதர்களில் பல வெரைட்டிஸ் மனிதர்கள் இருக்காங்க, பார்த்துருக்கிறீங்களா? செந்நிற மனிதர்கள் இருக்கிறாங்க, கருப்பின மனிதர்கள் இருக்காங்க, இன்னும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மாநிற மனிதர்கள் இருக்காங்க, குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க, வளர்த்தியான மனிதர்கள் இருக்காங்க, பல விதங்கள் மனிதர்களே இருக்கிறாங்க. இதே போல ஏஞ்சல்ஸ், தூதர்களையும் பல விதங்கள் இருக்கு. கேருபீன்கள் ஒரு வகையான தூதர்கள், சேராபீன்கள் ஒரு வகையான தூதர்கள், காப்ரியல் ஒரு வகையான தூதர்கள், மிகாவேல் ஒரு வகையான தூதர்கள், ஜீவன்கள் அவர்கள் ஒரு வகையான தூதர்கள். அதுல இன்னொரு தூதன் தான் தள்ளப்பட்டவன், லூசிபர். அவனும் தூதன் தான். தேவனிடத்துல ஆராதனை செய்யும்படி நியமிக்கப்பட்ட ஆராதனைக்கு ஒரு தலைவனாய் இருந்தவன் அவன் தான் லூசிபர். அப்படின்னா அவனுக்கு அழகுள்ளவன் என்று பெயர். ஆனா கர்த்தர் அவனை பூமி கீழே தள்ளும் பொழுது அழகற்றவனாய் தள்ளினான். ஏன்னா தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தி தன்னுடைய இருதயத்தை நேப்காத்து நேசரை போல உயர்த்தினபடினால் கர்த்தர் அவனை படு பாதாளத்தில் பூமிக்குள்ள தள்ளினர். காரணம், தன்னை உயர்த்தி தேவனுக்கு மேலாக தன்னையே தேவன் என்று நினைத்ததுனால. நீங்க தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் வாசிச்சா, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காட்டுகிறவனாயும் இருப்பான். காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருபே அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்றார். அப்ப அதற்காக விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன் அந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப தேவன் எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்? அவர் பரிசுத்தர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் நம்முடைய ஆலயத்துல எல்லா இடங்களிலையும் இந்த வார்த்தையை பல வருடத்துக்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எழுதி வைக்க சொன்னார். நம்முடைய ஆல்டர் எல்லா இடத்துலையும் நம்முடைய ஊழியத்தினுடைய சிம்பலே அதுதான். நீங்க பாருங்க, ஒவ்வொரு விண்டோவிலையும் கதவுகளையும் இது பொதிக்கப்பட்டிருக்கும், மேலையும் முகப்புலையும் பொறிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய எல்லா சிம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம வேதம் கையில் வச்சிருக்கோமே, அந்த வேதத்துக்கு மேல இருக்க அழகாய் பரிசுத்த வேதாகமம். நம்ம ஆராதிக்கிற ஆவியானவர் யார் தெரியுமா? பரிசுத்த
ஆவியானவர். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் யார் தெரியுமா? பரிசுத்த மனவாட்டிகள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களா பரிசுத்த மனவாட்டிகள். பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையானது. முழு பரலோகமும் பரிசுத்தம். அங்க அசுத்தம் ஒரு இம்மி கூட கிடையாது. குண்டூசி அளவு கூட, ஒரு கடுகு அளவு கூட, ஒரு அமீபா அளவு கூட, ஒரு பாக்டீரியா அளவு கூட இருக்கிறதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி எது இருக்குதோ அந்த நுண்ணுயிரி அளவு கூட பரலோகத்துல பாவம் கிடையாது, அசுத்தம் கிடையாது, அக்கிரமம் கிடையாது. அவ்வளவு ஒரு ஹோலி இடம் தான் பரிசுத்தம். அதுதான் பரலோகம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த இடத்துல தான் ஏசப்பா இருக்காரு. அப்ப அவர் எவ்வளவு பரிசுத்தவர். பரலோக பரிசுத்தம்னா பரலோகத்துல வீற்றிருக்கிற எஜமானனா இருக்கிறவர் எவ்வளவு பரிசுத்தமானா இருப்பார். அப்ப கேருபீன்கள் என்ன சொல்றாங்க? கேராபீன்கள் என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர், அவர் இராணுவங்களின் தேவன். ஒரு பெரிய சேனை, இஸ்ரவேலின் சேனைகளின் தலைவர். உலகத்தில் இருக்கிற எல்லா இராணுவத்தை விட கர்த்தருடைய இராணுவம், பரலோக இராணுவம் ரொம்ப பெருசு. அவருக்கு பெயரே பாருங்க, சேனைகளின் கர்த்தர். அதை விட்டு நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவர் சேனைக்கு தலைவராய் வந்து நின்னார்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இராணுவ தலைவர்கள், பெரிய பெரிய கமாண்டர் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உருவ தோற்றத்தை பார்த்தாலே நம்ம ஒரு மாதிரி, அவங்களுடைய அந்த வஸ்திரம் போட்டு நின்னாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு அந்த வஸ்திரத்தை போட்டு பாருங்க, இராணுவ வஸ்திரத்தை, ஒரு காவல்துறை வஸ்திரத்தை, உயர்ந்த நல்ல மரியாதைக்குரிய வஸ்திரத்தை அவருக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவ்வளவு பெரிய பயங்கரமான பராக்கிரம தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி என்று வார்த்தை 3 தடவை சொல்றாங்க தூதர்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சரி, புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்கேயும் இதே மாதிரி தூதர்கள் சொல்கிற வார்த்தை அங்கேயும் எழுதியிருக்கு. அப்ப தூதர்கள் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்க? தூதர்கள் கர்த்தரை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? தூதர்கள் நடுவில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களும், அப்ப அங்க கேராபீன்கள் சொன்னாங்க, அவர்களும் தூதர்கள். இங்க ஜீவன்கள், இவர்களும் தூதர்கள். 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் இருந்தது. இவர்களுக்கும் பாருங்க 6 சிறகுகள் இருக்கு. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் மீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லும் பொழுது, சதா காலமும் உயிரோடு இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது என்ன, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தூதர்களுக்கெல்லாம் தெரியுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமானவர். ஆனா அவருடைய மனவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இன்னும் சரியா புரியல அவர் பரிசுத்தவான் என்பது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. 1 பேதுரு புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் நிறுத்தி நிதானமா, ஏன்னா பார்க்கிறவங்க அவர்களுக்கும் பயனுள்ளதாக. பக்க நம்பர் 317வது பக்கம், புதிய ஏற்பாடு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது 16வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சொல்லப்படுகிற வார்த்தையை பலமுறை நீங்க படிச்சுட்டு பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல நிறுத்தி வெளிச்சம் போட்டு நல்லா உட்காந்து கொத்தளமிட்டு அது கண்களை நல்லா தேய்ச்சி ஊடுருவி உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அவர் யார் என்பது அழகா எழுதியிருக்கு.
நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. பேதுரு எழுதுறாரு இந்த நிருபத்தில், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்போ உங்களை ஊழியத்திற்கு அழைத்தவர், உங்களை சபைக்கு அழைத்தவர், உங்களை மகனாக மகளாக அழைத்தவர், உங்களை ராஜரீக பணிக்கு ஆசாரியர்களாக, லேவியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, மேய்ப்பர்களாக, சுவிசேஷர்களாக அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்போ உங்களை ஒருத்தர் அழைச்சார் இல்லையா? என் பண்ணையில் வந்து வேலை செய், என் திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய், என்னுடைய வீட்டில் சகலமும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு, என்னுடைய வீடுகள் போஜன பதார்த்தால நிரம்பி இருக்கிறது, எல்லா விருந்துகளும் ஆயத்தமாக இருக்கு, வந்து என்னுடைய விருந்து சாலையில் பங்கு பெறுங்கள்னு போய் தெருக்களில், வீடுகளில், சந்தைகளில் அழைப்பு கொடுங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த அழைப்பு கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்ப தேவனாகிய கர்த்தராகிய இயேசு யாரு? பரிசுத்தர். உங்க உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, என்னை அழைத்தவர் பரிசுத்தர், என்னை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர், என்னை முன்குறித்தவர் பரிசுத்தர், என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டவர் பரிசுத்தர். அடுத்து சொல்றாரு, நீங்களும். சொல்லுங்க, நீங்களும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும். உங்களை கூப்பிட்டவர் பரிசுத்தர், உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்கிறவர் பரிசுத்தர், உங்களை மகளாக கூப்பிட்டுருக்கிறவர், மகனாக கூப்பிட்டுருக்கிற அப்பா பரிசுத்தர், உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்கிற எஜமானன் பரிசுத்தர், உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கக்கூடிய காரியதரிசி பரிசுத்தர், உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் பரிசுத்தர். அதனால பேதுரு எழுதுறாரு, நீங்களும் உங்க நடக்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுல? நடக்க. உன் வாழ்க்கையில் நடக்கிற இல்லையா? உன் நடக்க ரொம்ப முக்கியம். நடக்கையில் தான் இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறு பண்ணுறோம். கண்ணு சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் செய்தியின் பல பகுதிகள். முதல்ல உன் நடத்தை எப்படி இருக்கு? நான் கண்ணில் பரிசுத்தமாக இருக்கிறேன், நடத்தையில் தான் பிரதர் சரியில்லை. மனசுலாம் சுத்தமாக இருக்கு, கால் தான் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் பேதுரு சொல்றாரு, உன் நடக்கையை முதல்ல பாரு. நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கிற? உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் எதை நோக்கி நீ எடுத்து வைத்துக் கொள்கிற இருக்கிற? அவர் பரிசுத்தமான பாதையில நடக்கிறாரு, நீ எந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கிற? உன்னுடைய பாதை எகிப்தை நோக்கி போய் கொண்டு இருக்கா? பாபிலோனை நோக்கி போய் கொண்டு இருக்கா? குதிரைகளை நோக்கி போய் கொண்டு இருக்குதா? பணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்குதா? பெருமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா? இச்சைகளை நோக்கி போய் கொண்டு இருக்குதா? தெளிலாலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா? அல்லது இதோ மற்றிருக்கக்கூடிய காரியத்தை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா என்பதை உங்க காலடிகளை நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு பாருங்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆசாரியன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தேவாலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையை வேதாகமத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை நம்ம இந்த இடத்துல கவனமாய் உற்று பார்க்கணும். இது பெரிய பிரசங்கமாக யாருமே பண்ணுறதை நம்ம கவனிக்க முடியல. ஏனென்றால் இதெல்லாம் சொல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு, நேரம் பத்தலை. வெவ்வேறு காரியத்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு இதை குறித்து நம்மளோடு பேசி நம்மளுடைய காரியத்தை சரிப்படுத்த, சீர்படுத்த அவர் விரும்புகிறாரு. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாருமே. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? நல்லா கவனிங்க. நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேனே. இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேனே. என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்ற புத்திமதி. நான் கேட்கிறது செய்தி நல்லது இல்லை. என் ஜனங்கள் எல்லாரும் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க பொல்லாத நடந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேன். அப்ப இப்படி இவங்க என்ன பொல்லாத நடந்தாங்க? ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு நீங்கள் காரணமா இருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? அப்ப இவங்க என்ன நடந்தாங்களா? கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு, பாவம் செய்வதற்கு ஆசாரியனுடைய பிள்ளைகள்
நடக்க இருந்தது. ஆசாரியன் பிள்ளைய பார்க்குறாங்க, அவங்களே ஊழியக்காரன் பிள்ளைய அப்படி போகிறப்ப நம்மளாம் எந்த மக்கடா, நம்மளும் போய்க்கலாம். அதனால என்ன இருக்கு, இவ்வளவு ஜெபம் பண்ணுற பிள்ளைகளே இப்படி பார்க்குறாங்க, இவ்வளவு சபையில் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளே இப்படி செய்கிறாங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களே இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு ஆராதனை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்க மானது, நான்லாம் புதுசாக வந்த ஆள், நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு அநேகருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இடரலாக இருக்கிறோம். இப்போ ஏலியுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் பாருங்க, வேதத்தில் எப்படி இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் தயவுசெய்து வேதத்தை பார்க்கணும். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அப்படின்னா பாவியின் மக்களாய், அசுத்தமான மனிதர்களாய், இச்சை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய், இவர்களை தான் பேலியாளின் மக்கள். பொய்களை பேசக்கூடியவர்களாய், இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய், துர்ச்சிந்தை உள்ளவர்களாய், துர் எண்ணம் உள்ளவர்களாய், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய், ஒருபோதும் சத்தியத்தை கற்றாலும் அந்த சத்தியத்துக்கு தன்னுடைய தலையை சாய்க்காதவர்களாய் இருக்கிறவங்க தான் பேலியாளின் மக்கள். வேதத்தில் பேலியாளின் மக்கள்னு நிறைய இடத்துல வருது. சரி, இந்த 2வது அவங்க எப்படி இருந்தாங்களா? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்க, ஆசாரியனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு கர்த்தரை அறியல, ஆசாரியனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க. ஆசாரியனுடைய பிள்ளைகள் அடுத்த ஆசாரிய பட்டத்துக்கு வர வேண்டாமா? ஆசாரியனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தரை அறிய பண்ணி இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வழியில நடக்கிறாங்களா? நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த வழியில நடத்தாமல் வேற வழியில நடத்தினோம்னா கர்த்தர் ஒரு நாள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாம். செய்தியினுடைய மையமே உன் நடக்கதான் ரொம்ப முக்கியம். உன் நடக்கையை வச்சு தாங்க உன் வாழ்க்கை. இங்க பாருங்க, இவங்க பேலியாளின் மக்கள். இவங்க பிறரு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நடக்க ரொம்ப மோசம். மக்கள் சொல்லுவானேன், மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, மக்கள் பேசிக்கொள்கிற காரியத்தை நான் கேள்விப்படுகிறேனே, குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லது அல்ல. அப்ப ஏலிக்கு தெரியுது தான் பிள்ளைகள் நல்லது அல்லாத வழியில போறாங்கன்னு. உங்களுக்கும் தெரியும், உங்க வீட்டுக்காரர் நல்ல வழியில போகலன்னு தெரியும், பிள்ளைகள் செய்யறது தப்புன்னு தெரியும், பிள்ளைகள் பேசுறது தப்புன்னு தெரியும், உன் மனசுக்கு தெரியும். உனக்கு எல்லாம் கர்த்தர் சொல்லி தருவாரு. உங்க வீட்டில் நடக்கிற காரியம் தவறுன்னு தெரியும். ஆனாலும் இந்த ஏலி போல, அதை காணாதவர்கள் போல ஒரு வார்த்தை சொல்றது, நம்ம செய்யறதே சரியில்லை அப்படி சொல்லிட்டு விட்டுறது. அது சரி பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு உட்படுத்துவது கிடையாது. பிள்ளைகள் தப்பா போறது தெரிஞ்ச உடனே ஒரு தகப்பன் பெரம்பை கையில எடுத்திருக்கணும் இல்லையா? பிள்ளைகளை தண்டித்திருக்கணும் இல்லையா? பிள்ளைகளை கண்டித்திருக்கணும் இல்லையா? பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கணும்? மதியனத்தை எடுத்திருக்கணும் இல்லையா? சான்ஸ் கர்த்தர் கொடுத்தார், ரொம்ப நாள் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு பெரம்பை கையாட மனசு இல்லை, கண்டிக்க பிள்ளைகளை பகைச்சு கொள்ள மனசு இல்லை, பிள்ளைகளை வருத்தப்படுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகளுடைய போக்குல போய் நான் சரி பண்ணிடலான்னு அவன் நினைச்சான். ஆனா அவன் பெரிய ஒரு இழப்புக்கு உள்ளாகி போயிட்டான் ஏலி. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தேவன் உனக்கு தவறு என்பதை காண்பித்த உடனே நீ சரிப்படுத்திடணும். அதுக்கு கால தாமதம் கிடையாது, அதுக்கு நாட்கள் நேரம் சமயம் சந்தர்ப்பம் கிடையாது. அதுக்கு நீ மற்றவர்கள் பார்க்கிறது போல கால நேர சமயத்தை பார்க்க கூடாது. தேவன் உனக்கு எப்பொழுது நடக்கை தப்பு என்பதை காண்பிக்கிறாரோ, பேச்சு தப்பு என்பதை காண்பிக்கிறாரோ, சிந்தனை தப்பு என்பதை காண்பிக்கிறாரோ, உணர்வுகள் சரியல்ல என்பதை காண்பிக்கிறாரோ, உன்னுடைய சகவாசம் உன்னுடைய ஐக்கியம் சரியில்லை என்பதை காண்பிக்கிறாரோ, நீ போகிற பாதை திசை மாறி போய்கொண்டிருக்கிறாய் என்பதை காண்பிக்கிறாரோ, அப்பயே நீ உன்னுடைய வாழ்க்கையை உடனடியாக இமீடியட்லியாக சடனாக அடுத்த நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதபடி அதை நீ சரி பண்ணி ஒப்புதல் பண்ணி தேவனோடு நீ ஒப்புரவாயி தேவனோடு இசைந்து நடத்தாதான் உன் வாழ்க்கையில பரிசுத்தரை நீ காண முடியும், பரிசுத்தரை நீ பார்க்க முடியும், பரிசுத்தரோடு நீ உறவாட முடியும், நீயும் அவருடைய பிள்ளையாய் மாற முடியும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏலி வீட்டில் பிறந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆசாரியன் வீட்டில் மகனாய் பிறந்திருக்கிறானே எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவன். ஆனா அந்த கிருபை பெற்ற அவன் அந்த கிருபைக்கு சொந்தக்காரனாய் இல்லாமல் இருக்கிறானே. ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ எவ்வளவு கிருபை பெற்றவள், வேதத்தை வைத்திருக்கிற நீ எவ்வளவு கிருபை பெற்றவர்கள், செபிக்க பழகின நீ எவ்வளவு கிருபை பெற்றவர்கள், பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்த நீ எவ்வளவு கிருபை பெற்றவள். மரியாளை பார்த்து கேப்ரியல் சொன்னான் அல்லவா,
கிருபை பெற்றவளே வாழ்க. அதே கிருபையை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு மரியாளுடைய ஆவி களி கூர்ந்தது போல இன்றைக்கு உன்னுடைய ஆவி களி கூறுகிறது. அன்றைக்கு மரியாளுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய ஆத்துமா, லைவ்ல பார்க்கிற எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, உன் நடக்கையில நீ எப்படி இருக்கிற? உதட்டளவில் என்னை கனம் பண்ணிட்டு நீ உள்ள தளவில் நடக்கை அளவில் எனக்கு விரோதமா இருக்கிறியா? சரி பாருங்க, இவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, கவனமா பாருங்க. கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல். கர்த்தரை அறிகிறதே அறிவு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா இவன் பாருங்க, ஒரு ஆசாரியன் வீட்டில் அப்ப ஜெபம் நடந்திருந்தா அவன் அறிஞ்சிருப்பானா இல்லையா? வேதத்தை படிச்சு தியானம் பண்ணி தகப்பன் ஜெபித்திருந்தா இவனும் பிள்ளைகளும் ஜெபித்திருப்பானா இல்லவா? அப்ப அறியாதபடி தன்னுடைய பிள்ளைகளை குருட்டாட்டமா நடத்திருக்கான் பாருங்க. அப்ப இவங்க நடக்க எப்படி இருக்கு பாருங்க. ஏலி நடக்க எப்படி இருக்கு, ஏலி பிள்ளைகளுடைய நடக்க எப்படி இருக்கு, ஏலி குடும்பம் எப்படி இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம், இங்க வேதத்துல மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள். இவன் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இருந்தா பிள்ளைகள் உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்களே. ஆராதனையில் இவங்க கைத்தட்டி பாட்டு பாடி இருந்தால் அவர்கள் கைத்தட்டி பாட்டு பாடி இருப்பார்களே. அப்ப பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில ஏலி நடத்தலையே. ஒரு ஆசாரியனா இருந்தும், ஒரு ஊழியக்காரனா இருந்தும், பிறருக்கு பலி செலுத்தக்கூடியவனா இருந்தும், இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை அவன் பெற்றிருந்தும் தன்னுடைய குடும்பத்தை நடத்த அறியாதவனாக பிள்ளைகளை பேலியாளின் பிள்ளைகளாய் விட்டுட்டானே. இவன் பரிசுத்தரிடத்துல ஊழியத்தை செய்தும் தன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் நடத்தாமல் அவங்களை அசுத்தமாய் நடத்திட்டானே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, வாலிபர்களே, சகோதரர்களே, தேவனுடைய ஊழியர்களே, சபைகளே, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை எனக்கென்று நீ வளர்த்துடு, நான் உனக்கு கூலி. நீ கூலி வாங்கக்கூடிய கூலிக்காரன். நல்லா தெரிஞ்சுக்கணும், பொருள் அவருடைய பொருள், அவர் உன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் எஜமானன் கேட்கறனுக்கு நீ பிள்ளைய அவர்கிட்ட கொடுத்துடணும். அதனாலதான் அண்ணாள் கொண்டு போய் பிள்ளைய ஆலயத்தில் விட்டுட்டா. உமக்கென்று நான் கேட்டேன், என் நிந்தை நீங்கும்படி கேட்டேன், என் சிறுமை நீங்கும்படி கேட்டேன், கேட்டதுதான் என்னுடைய வேலை. என்னை நம்பி நீ கொடுத்துட்ட, அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்துறேன்னு சொல்லி, சாமுவேல் என்றால் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு மனதை கடினப்படுத்திட்டு வந்துட்டான். காரணம், கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார், நான் அவருக்கே திரும்ப கொடுத்துட்டேன்ட்டு வந்துட்டான். நம்மளும் ஒரு நாளைக்கு நம்ம பொக்கிஷங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து தாங்க ஆகணும். அது எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமாக கொண்டு போய் கொடுக்கணும், கரை இல்லாமல் கொண்டு கொடுக்கணும், பிழை இல்லாமல் கொண்டு கொடுக்கணும். அவர் எப்படி நமக்கு புத்தம் புதிய நியூ பிராண்டை கொடுத்தாரோ அதே போல புத்தம் புதிய நியூ பிராண்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிசாசுக்கிட்ட கொண்டு போய் பாதாளத்தில் கொடுத்துடலாமா? பிள்ளைகளை அறிய வேண்டிய வழியில நடத்தாமல் பாவ வழியில நடத்தி, இச்சையின் வழியில நடத்தி, காய்மகார வழியில நடத்தி, இதோ துர்ரீச்சையில நடத்தி, மோகம் உள்ளவர்களாய், இதோ பலவிதமான அசுத்தமான பழக்கம் உள்ளவர்களாய் வாழ வச்சு கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டம் கர்த்தருக்கு. உன்னை நம்பி நான் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தேனே, ஒரு ஜீவனை கொடுத்தேனே, ஒரு ஆத்துமாவை கொடுத்தேனே, ஒரு ஆவியை கொடுத்தேனே, உன் கர்ப்பத்தில் நான் பிறக்க பண்ணினேனே, அந்த மகனை நீ பேலியாளின் மகனா வளர்த்துட்டேனேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நீ குற்றவாளியாய் நிற்பாய். தேவனுடைய பிள்ளைகளை நீ கரைத்திரை பிழை மாசு மறுவற்ற ஒரு பரிசுத்தவானாய் நீ உண்டாக்குனேனா, பிரயாசப்பட்டேனா, ஊழியம் செஞ்சேனா, அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தினேனா, கர்த்தரிடத்துல நீ வெகுமதியை பெறுவ, ஜீவ கிரீடத்தை பெறுவ, வாடாத கிரீடத்தை பெறுவ. அருமையான தம்பி, தங்கச்சி, இவர்கள் என்ன வேலை செய்தார்கள் பாருங்கள். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆசாரியன் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் பொழுது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து அதனாலே கொப்பரையிலாவது, பானையிலாவது, சர்வத்திலாவது, சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சிலோவிலே வருகிற இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்தார்கள். கொழுப்பை தகனிப்பதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி, எதுக்கு? அவன் பலியிட கொண்டு வந்திருக்கிறான். ஆசாரியா நிற்கிறவன் பிள்ளைகள் பொறிக்கிறதுக்கு வேலையாட்கள் அனுப்புறாங்களாம். டேய், நீ அப்புறமேலு பலி செலுத்திக்க, முதல்ல பாருங்க என்ன சொல்றாங்க. ஆசாரியனுக்கு பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி, என்னது செய்யணுமா?
பொரிக்கும்படி இறைச்சியை கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷர், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பப்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். வேலையே பயிர மேய்துங்க. ஆசாரியன் வீட்டில் பிறந்தவன் ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்களுக்கு பலனா நிற்கணும், துணையா நிற்கணும். கரியை வெட்டுவதற்கு, கரியை தகனிப்பதற்கு, கரியை பலிபீடத்தில் கொண்டு போவதற்கு இவன் கூட நின்று சப்போர்ட்டிங்காக நிற்கிறத விட்டுட்டு வந்தவங்க பழி செலுத்துவதை வெறுப்பாய் பார்க்கும்படியாக இவர்கள் என்ன வாங்கலாம், சட்டியில் போய் 3 கூறு உள்ள கத்தியை உள்ள விட்டு குத்தி இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்களாம். இவங்களுக்கு பொறிச்சு திங்க. அப்ப இவங்க எதில் கை வச்சாங்க? காணிக்கையில, மக்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கையில கை வைத்தார்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையில நம்ம கை வைக்கிறோமே? கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கையை நம்ம வயிற்றுல போட்டுக்கிறோமே? எவ்வளவோ காணிக்கை. வேதம் சொல்லுது, உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் என் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை பரிசோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. உங்கள் விளைவின் முதற் பலனால் என்னை கனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. வேதம் முழுசும் இருக்கு. ஆபேல் ஏன் அங்கீகரிக்கப்பட்டான்? அவன் முதற் தரமானதை எடுத்து கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தான். இப்ப இந்த ஏலி குடும்பம் செய்த அதே தவிர நம்ம குடும்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய வருமானத்துல ஒரு பகுதியை நம்மளே எடுத்துக்கிறோம், யாருக்கும் கொடுப்பது கிடையாது. நம்ம லோபத்தனமா ஏதாவது ஒரு காணிக்கை கர்த்தருக்கு செலுத்திட்டு மீதி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சொந்த செலவு செய்யறோம். இப்ப தேவனுடைய காரியத்தை நம்ம இச்சித்து எடுத்துக்கொள்கிறோமே, அப்ப தேவனுடைய மன வருத்தம் எப்படி இருக்கும்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்த வேண்டாமா? இங்க பாருங்களே, ஏலியுடைய பிள்ளைகள் எவ்வளவு துணிகரம் பாருங்க. கர்த்தருடைய 7 கண்களும் பார்க்குதேங்கிற எண்ணம் இல்லையே, கர்த்தர் ஒருவருடைய இருக்கிறார் என்கிற உணர்வு இல்லையே, தேவன் விசாரிப்பார் என்கிற எண்ணம் இல்லையே, அவர் பரிசுத்தர் என்கிற உணர்வு இல்லையே. காரணம், அவன் அறியவில்லை. அறியாதவன் அந்த வேலையை செஞ்சான், அறிஞ்சவனு இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பயம் கிடையாது, தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஒரு நடுக்கம் கிடையாது. ஐயோ 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு நம்முடைய கால்கள் இந்த இடத்துல நிற்க வேண்டாமா? அவர் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கும் கிரகுமானவர் அல்லவா? அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா? அப்ப நமக்கு அவர் பரிசுத்தரை தொழுது கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆராதனையில வரும் பொழுது அந்த ஒழுங்கு கிரகம் ரொம்ப முக்கியம் அல்லவா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இல்லையே. கர்த்தர் பார்க்கிறாரே, நான் பரிசுத்தரப்பா, நான் பரிசுத்தமான காரியத்தில் நான் பிரியப்படுகிற தேவன். அவர் வேதம் சொல்கிறது, தீங்கை பார்க்காத, அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணுள்ள தேவனா. தேவனுடைய பார்வை ஒரு நாள் இச்சையை பார்க்காது, அசுத்தத்தை பார்க்காது, காய்மகாரத்தை பார்க்காது, பயங்கரமான பாவத்தை அவர் கண் கொண்டு பார்க்கிறவர் கிடையாது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணுள்ளவர். ஆனா அவருடைய சபையாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கண்கள் உள்ளவராய் இருக்கிறோம்? இங்க பாருங்க, ஏலியுடைய பிள்ளைகள் செய்தது மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாயிருச்சான். எதனால? காணிக்கையை பூரா அவன் எடுத்துட்டு போறானே, அவன் எடுத்துட்டு போய் பொறிச்சு தின்னுகிட்டு இருக்கிறானே. நான் கர்த்தருக்கு அல்லவா கொண்டுட்டு வந்தேன், நான் கர்த்தருக்கு சுகந்த வாசனை திரவியமாவ எப்படி நோவாவுடைய பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தாரோ அதுபோல என்னுடைய வாசனையை முகர்வார் என்று தானே நான் கொண்டு வந்தேன். ஆனா இடையில வந்து கள்ளனும் கொள்ளைக்காரனும் என்னுடைய பலியை பிடுங்கிட்டு போறானேன்னு சொல்லி அவர்களுக்கு வெறுப்பாய் மாறினதான். அப்ப இந்த பேலியாளின் சுவாபம் வெறுப்பேத்துற சுவாபம், பழியை புடுங்குகிற சுவாபம், பழி செலுத்துறவங்களை தடுமாற பண்ணுகிற சுவாபம், இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவனாய் ஏலியுடைய பிள்ளைகள் இருந்தார்களாம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பலியில எவ்வளவு முக்கியமா நம்ம கவனம் செலுத்தணும். இந்த பலியில கை வைக்கும் பொழுது கர்த்தருடைய மன வருத்தம் நம்ம மேல இறங்கி வரும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லைகளில் தடைபடும். தேவனுடைய பிள்ளைகளை, இதை நம்ம அறியாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவர்கள் செய்த முதல் அதைத்தான் சொல்றாரு, நான் உங்கள் நடக்கையை குறித்து கேள்விப்படுகிறது என்ன? அப்ப நீங்க பழியை தடுக்கிறீங்களே,
காணிக்கையை திருடுறீங்களே, காணிக்கையை நீங்க வச்சுக்கிறீங்களே, எனக்கு செலுத்த வேண்டியதை கரெக்டா அவங்க செலுத்த விடாதபடி நீங்க தடையா நின்று கொண்டு இருக்கிறீங்களே, முக்கூர் உள்ள காணிக்கையை கொண்டு போய் நீங்க குத்தி எடுத்துட்டு வந்துடுறீங்களே, இதை கேள்விப்படுகிறேன், இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இது நல்லதில்லப்பா. தேவன் அருவருக்கிற காரியம், தேவன் விரும்பாத காரியம், தேவன் வெறுக்கிற காரியம். இதை கேட்கிற இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடையதை நம்ம எதெல்லாம் சொந்தமா எடுத்துக்கொள்கிறோம். தேவனுக்கு சொந்தமானது தேவனுடையது அல்லவா? வேதம் சொல்லுது, லேவியன் என்னுடையவன், அவனுக்கு உண்டான எல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வார்த்தை சொல்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நமக்காகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இவங்க செய்த அடுத்த தவறு இன்னும் வேதம் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு கண்டுக்காம போய்கிட்டே இருப்போம். 14 வசனத்தை வாசிக்கலாம். 18 வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சனநூல் ஏபோத்தை 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். 22 ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்வி. அப்ப என்ன பண்ணாங்க, அங்க வரக்கூடிய பெண்களிடத்துல இவர்கள் தவறாய் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பழியை பிடுங்கினாங்க. அடுத்து உள்ள அங்க பலி செலுத்த வர்ற பெண்களிடத்திலே இவர்கள் தவறா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். சபை என்பது பரிசுத்தமானது. ஏன்னா கர்த்தர் வீற்றிருக்கிற இடம் பரலோகம் பரிசுத்தமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப அதே தேவன் இந்த இடத்துல வரும் பொழுது இது எப்படிப்பட்டது? பரிசுத்தம். இந்த சபை பரிசுத்தம். அவர் உன் சரீரத்துக்குள்ள வர்றப்போ உன் சரீரம் பரிசுத்தம், உன் கண்ணுக்குள்ள வர்றப்போ உன் கண்கள் பரிசுத்தம், உன் உதடுகளுக்குள்ள வரும் பொழுது உன் உதடுகள் பரிசுத்தம். அப்ப இந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேருமே பரிசுத்தவான்கள். பாருங்க, தாவீதோடைய மகளை இச்சையாய் பார்த்தான். யாக்கோபுடைய மகன் ரூபன் யாக்கோபுடைய மறுமனையாட்டிய இச்சையோடு பார்த்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள ஒருத்தர் எப்படி பார்க்க கூடாது? இச்சையின் ஆவியோடு பார்க்க கூடாதுங்க. ஏனென்றா சபை பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான சபைக்குள்ள ஒரு நாளும் பாவத்தினுடைய சுபாவங்கள் வரவே கூடாது. அசுத்த எண்ணங்கள் நினைவுகள் வந்தா நம்ம ஏலியினுடைய குமாரன் மாதிரிதான், பேலியாளின் மக்கள் தான். நம்முடைய சிந்தைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் பாருங்க, அந்த சபைக்கு வரவங்கள்ட்ட தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்ப சபை என்பது தவறாய் வாழ்கிற ஒரு இடம் அல்ல, தவறை போதிக்கிற ஒரு இடம் அல்ல, தவறான சிந்தைக்கு ஒரு இடம் அல்ல. அப்ப இந்த சபைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு உடன்பிறப்புகள், தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி பார்க்கணும்? சொந்த சரீரமாய் பார்க்கணும். தாவீது அவ்வளவு பெரிய மனுஷன், அவன் வீட்டுக்குள்ளே பிசாசு உட்புகுந்து குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. ஒரே தகப்பேன், ஆனா பல ஸ்திரிகள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை ஒருத்தருக்கு விரோதமாய் அவன் இச்சையை தூண்டி கடைசியில் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டானது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த இச்சை பிசாசு கொண்டு வரக்கூடிய ஆயுதம். வேதம் சொல்லுது, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 10 கட்டையில் ஒரு கட்டை சொல்றாரு, எந்த ஒரு காரியத்தை இச்சிக்க கூடாது. ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இச்சை விபச்சாரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. இச்சையோடு நீ எதை பார்த்தாலும் அது பாவம் செய்தாயிற்று என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இச்சை பரிசுத்தமான வழி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அது அசுத்தமான வழி. ஒரே ஒரு மனுஷன் ஒரு 3 பொருள் மேல இச்சை கொண்டு எடுத்துக்கிட்டான். ஆகான் அந்த 3 பொருள் பாபிலோனிய சால்வை, வெள்ளி, சேக்கல், சில பொருள்களை எரிகோவில் எடுத்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்பட்டான். இச்சை கடைசியில் மரணத்திற்கு கொண்டு போச்சு. சிம்சோன் ஒரு பெண்ணு மேல இச்சைப்பட்டு போய் படுத்து கிடந்தான். கடைசியில் 2 கண்களும் பிடுங்கப்பட்டு மாவரைத்தான் என்று வேதம் சொல்லுது. கடைசியில் வேதனையோடு அவன் மரணம் வருகிறது. சொல்றான், இந்த ஒரே தீர்வையாக, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் சொல்லி அங்கே அவன் ஜீவன் பெரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்து மேல ஆசைப்பட்டு, வேதம் சொல்லுது, என் கண்கள் அந்த பழத்தின் மேல அழகா இருக்கு, அது இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு, பார்ப்பதற்கு அழகா இருக்குது. அந்த அழகு எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஏதோன்னு விட்டு அவர்களை துரத்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் பரிசுத்தர். நீ எதன் மேல கவனம் வச்சிருக்கிற? நீ எப்படி நடக்கிற? தேவனுக்குரியதை தேவனுக்கும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் நீ கரெக்டா செலுத்துறியா? அவருடைய நேரத்தை நீ திருடுறியா? அவருடைய பொருளை நீ திருடுறியா?
அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நீ தடை பண்ணி வைத்திருக்கிறியா? பார்வோன் தடை பண்ணி வச்சு என்னன்னு தெரியுமா? தலைச்சன் பிள்ளையெல்லாம் இழந்துட்டான். கர்த்தர் ஆராதனைக்கு போக சொல்றப்பே அவன் விட்டுருந்தானா அவன் வாழ்க்கையில தலைச்சன் பிள்ளையாவது மிச்சமா இருந்திருக்கான், வெள்ளி பொண்ணாவது மிச்சமா இருந்திருக்கான். அவன் வாழ்க்கையில இவ்வளவு வேதனை கிடையாது. யார் கர்த்தர் நான் ஏன் அவரை போக விடணும்னு சொல்லி கர்த்தருக்கு எதிர்த்து நின்று இஸ்ரவேல் மக்களை ஆராதனைக்கு விடாமல் தடுத்ததுனால வெள்ளியும் போச்சு, தங்கமும் போச்சு, அவனுடைய பிள்ளைகளும் போச்சு, லட்சக்கணக்கில் அவனுடைய படைகள் அழிஞ்சு போச்சு. கடைசியில் எகிப்து அழிந்து போனது. அதில் வாதை தான் நிறையா வந்துச்சு. கடைசியில் தேவன் பெரியவர் என்பதை அந்த இடத்துல திருஷ்டாந்திரப்படுத்தி காண்பித்தார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இவங்க என்ன செஞ்சாங்க? காணிக்கையில் கை வச்சாங்க, பெண்கள் மேலே கை வச்சாங்க. இது எல்லாமே அசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தாங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் போய் என்ன குறித்து உங்களுடைய சித்தம் என்னன்னா, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா, வேற ஒரு சித்தமே இல்லை. நான் பரிசுத்தர், ஆகையா நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தர். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எல்லாருக்கும் ஆசை, இயேசுவை பார்க்க ஆசை, உங்களுக்கும் ஆசை இருக்கு, ஆனா பரிசுத்தம் இல்லையே, எப்படி பார்க்கறது? அவர் சொல்வார், நான் பரிசுத்தரப்பா, என் பீடத்துக்குள்ள நீ வரணும்னா நீ பரிசுத்தனாய் மாற வேண்டாமா? என்ன போல நீ மாறினா தானே என்னை நீ பார்க்க முடியும். நீ அசுத்தமா இருந்துகிட்டு, அருவருப்பா இருந்துகிட்டு, பேலியாளியின் பிள்ளையா இருந்துகிட்டு, இச்சை நிறைந்தவனா இருந்துகிட்டு, என்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீ சுரண்டி எடுத்துட்டு நீ எப்படி என்னை பார்க்க முடியும்? அப்ப ஏலி குடும்பம் எவ்வளவு பெரிய லாஸ் பார்த்தீங்களா? கடைசியில குப்புற விழுந்து செத்தான்னு எழுதி. ஆசாரியனை தாங்க இருந்தான், பிரதானமான ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவன் கையில ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு, அவன் ஆலயத்தில் வெளியே உட்காந்துருக்கான், ஆலயம் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாம் இருந்தும் வீட்டில் நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை நடத்தலையே. அவன் பிள்ளைகளுடைய நடக்க சரியில்லையே. வேதம் சொல்லுது, நடக்க வேண்டிய வழியில அந்த பிள்ளையை நீ நடத்து. அப்போ உன் பிள்ளையை நடத்து, உன் புருஷனை நடத்து. புருஷன்ட்ட என்னென்னமோ பேசுறீல, ஏன் கர்த்தர் குறித்து பேசக்கூடாது? அந்த ஆத்மாவுக்காக நீ ஏன் திறப்பில் நிற்கக்கூடாது? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க புருஷன் தவறா போறது உங்களுக்கு தெரியும், குடிச்சிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும், சினிமா பார்க்கறது உங்களுக்கு தெரியும், நாடகம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும், அவங்க கமாண்ட் பண்றது 2-3 வார்த்தை பேசுறது தெரியும், செல்லுல ரொம்ப நேரம் செலவழிக்கிறது உங்களுக்கு தெரியும், இச்சையான காரியங்களை செல்லுல பார்க்கறாங்கன்னு தெரியும், உங்க வாழ்க்கையில உங்க பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் தவறான பாதையில போறது தெரியும். நான் சொன்னா வருத்தப்பட்டுருவாரு, சொன்னா குடும்பம் உடஞ்சிரும், சொன்னா எங்க லைஃப்ல சமாதானம் போயிடும், சொன்னா எல்லாமே போயிடும், அதனால என்னமோ பண்ணிட்டு போறாரு. இருக்க வரையும் நம்ம இருந்துட்டு நம்ம வண்டியை ஓட்டிட்டு போவோம்னா ஒரு நாள் ஐஸ்வர்யவான் லாசரு மாதிரி தான். நீ ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருப்பாரு. கண்ணீரோடு தான் நீங்க 2 நாளைக்கு சந்திக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, அவருக்கு நேராய் உன்னுடைய குடும்பத்தை நடத்த நீ கவனம் உள்ளவளாயிரு. ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவனாயிரு. உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்து, உன் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிடு. கர்த்தர் சொல்றார், நடத்த வேண்டிய வழியில் நடத்து. பெரம்ப கையில் எடு, பிள்ளையின் முதுகுல நெஞ்சில மதியனை ஒட்டி கொண்டிருக்கும், தண்டனையின் பெரம்பு அதை சரிப்படுத்தும். பெரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். பெரம்பு பத்தியா எவ்வளவு முக்கியம்? கடினமான வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறது எவ்வளவு உங்களுடைய ஆத்துமாவதே இதோ அது கீழையாத்தின் பிசிந்தைனம் போல உங்களை மாற்றுது பாரு. நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு கடுமையாய் நான் சொன்னாலும் அது உங்களுடைய ஆத்துமாவுக்கு அது நங்கூரமாக இருக்கதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதை நான் பார்க்கிறேன், உங்களை ஸ்திரப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். அது நிமித்தம் நான் உங்களை கடிந்து கொண்டாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பிள்ளைகள் சீர்படுத்தப்படுறாங்களே. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களேன், அடுத்து வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20:11. எல்லாரும் தயவுசெய்து என்னோட வேதாகமத்தை திருப்பணும். இந்த வசனம் மேன்மையான மகிமையான பொன்னான வார்த்தைகள், அது தேனிட்ட பணியாரம், அந்த தயவுசெய்து நீங்க வாசிக்கணும். நீதிமொழிகள் 20:11 வாசிப்போம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பதும் அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் நம்ம பிள்ளைதாங்க, நம்ம பிள்ளைதான், ஆனா அதன் செய்கை சுத்தமாக செய்தா சுத்தமில்லாதது செய்தா என்பதை எதில் கண்டுபிடிக்கலாம்? நடக்க நடக்க நடக்க.
அதனாலதான் நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து. நீ முதல்ல நடந்தா தானே உன் பிள்ளை உன்னைய ஃபாலோ பண்ணும். நீ கரெக்டா முழங்கால் போட்டேன்னா பிள்ளை முழங்கால் போடும். நீ கை தட்டினா பிள்ளை முழங்கால் கை தட்டும். உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்திடலாம். நீ உன் ஸ்திரியானவள் போதனையின்றி தன் உன் நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திடலாம். நீ கரெக்டா ஜெபம் பண்ணினா உன் புருஷன் பார்த்துட்டு மனம் திரும்பிடுவார். புருஷன்மார்கள் கரெக்டா ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு நீ பரிசுத்தமா நடந்தேனா போதனையின்றி மனைவி வந்துருவா ஆண்டவர்கிட்ட. நீ கரெக்டா நடக்கணும். உன் நேரத்தை கர்த்தருக்கு செலவிடணும். இன்னும் பாருங்களேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பவுலடிகள் சொல்லுகிற ஒரு அழகான தேவனுடைய வார்த்தை. இதன் நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கையை அவன் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கையை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இந்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கையை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்ப எந்த அளவுக்கு இவருடைய நடக்க மாறி இருக்கு. ஆனா இவர் முன்னாடி எப்படி நடந்தாரு அதை கலாத்தியர்ல சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் முன்னாடி நடந்தது எப்படி அப்படிங்கறத அவரே வாயை திறந்து சொல்றாரு. வாசிப்போமா? நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது, முன்னாடி பழைய காலத்துல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி அவர் இருந்ததை இங்க சொல்றாரு. நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. அப்ப நடந்த நடக்கை எப்படி? சபையை துன்பப்படுத்தி மிகவும் பாழாக்கி. இப்ப எப்படி சொல்றாரு? என் நடக்கையை குறித்து அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? போதிப்பான். இப்ப நடக்க மாறிடுச்சு. இப்ப இயேசுவே தேவன் என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கித்தான். இயேசுவுக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் இயேசுவுக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். பின்னானவைகளை எல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஆசையாய். இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆசையா. ஊழியத்துல ஆசை வரணுங்க, ஜெபிக்கிறதுல ஆசை வரணுங்க, வேதத்தை படிக்கிறதுல ஆசை வரணுங்க. ஊழியத்துல ஆசை இல்லாம நம்ம போய் செஞ்சா எப்படி இருக்குது? பசியோட சாப்பிட்றவனுக்கும் பசிக்காதவனுக்கும் என்ன இருக்கு தெரியுமா? பசிக்கிறவன் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு பசிக்குது. பசிக்காதவனுக்கு நீ வானத்திலிருந்து மண்ணாவா கொடுத்தா கூட அவனுக்கு அது பெருசா தெரியாது. ஏன்னா அவனுக்கு பசிக்கல. ஊழியங்கிறது ஆசையா இருக்கணும். ஆசையோடு போற ஊழியம் எப்படி இருக்கும்? கடமைக்கு பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சா அப்படியே மேலே எங்களையும் பாரு, எப்படா முடிப்பாரு, இதுக்கு தான் நான் வர்றேன்னு என் பொண்டாட்டி கேட்குறாளா, கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவார்டில் மண்டே ஆடிட்டு இருக்கேன், இங்கே உட்காரவே முடியலையே, இவர் வேற பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஆசையா இருக்கிறவங்களை பாருங்களே, அப்படியே உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நேரம் போனதுன்னே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சா, இன்னும் ஐயா பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதாங்க ஆசைக்கும் இருக்கு. ஆசைப்பட்டவங்களோட வாழ்றதுக்கும் கடமுறைக்கு ஒருத்தட்ட வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பவுல் சொல்றார், நான் ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப இதுதாங்க உங்க வாழ்க்கையில ஊழியத்தை ஆசையா செய்யுங்க. சர்ச்சுக்கு வர்றப்ப ஆசையா வாங்க. எங்க அப்பாவை பார்க்க போறேன், என் நேசரை பார்க்க போகிறேன், என் மனவாளனை பார்க்க போகிறேன், எனக்காய் அடித்து நொறுக்கப்பட்டவரை நான் பார்க்க போகிறேன். இந்த நாள் அவருடைய நாள். வேதம் சொல்லுது 7ஆம் நாளே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். இது பரிசுத்தமான நாள். யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, சொந்த பேச்சை பேசக்கூடாது. இன்னைக்கு உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. மாடு ஆடு எல்லாத்தையும் கட்டி போட்டுறணும், அதுதான் சட்டம். எல்லாத்துக்கும் உபவாசம், எல்லாம் கட்டி போட்டுறணும். அடுப்பு மூட்டக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்து படினா அடுப்பு கூட வீட்டில் எரியக்கூடாது. எல்லாத்துக்கும் ஓய்வு. கர்த்தரை ஆராதிக்கிற நாள் 24 மணி நேரம். இப்போ நமக்கு ஷிஃப்ட் படி ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் 1.5 மணி நேரம் தான், அதுக்கு மேலேனா மக்களுக்கு பிடிக்கல. மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் தான், அதுக்கு மேலே விட்டுறணுங்கிறத கரெக்டாக டைம் போட்டிருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக ரூல்ஸுக்கு வந்திருக்கிறீங்க, மீறிடக்கூடாது. லேட்டாக ஆரம்பிச்சுங்க, ஆனால் முடிக்கிறது மட்டும் கரெக்டாக முடிச்சிருங்க பிரதர். ஏன்னா நீங்கள் வாக்கு மாறாதவர், கரெக்டானவர். உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் எதில் பார்ப்போம்?
அந்த முடிக்கிறதுல தான் இருக்கணும். நீங்கள் லேட்டாக தான் 11 ஆனாலும் நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் முடிக்கிறது எப்போ முடிச்சிடணும்? ஏன்னா எனக்காக பரலோகத்துக்கு வர்ற மாதிரி கொள்ள பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஐயா கொஞ்சம் பாவமாக இருக்கிறாரு, ஐயாவுக்காக இல்லைங்க, எனக்காக தயவு செய்து காலில் கூட விழுகிறே வரவே வேண்டாம். பரலோகத்துக்கு வரணும்னா வாங்க, இல்லாட்டி கிளம்புங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? எந்த ஆத்மாவை நான் கூட்டி போய் சேர்க்க முடியாது. நான் ஒரு உபதேசியார், நான் ஒரு பிரசங்கியார், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கரெக்டாக நடந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணி நான் நேராக ஜபராஜை கொண்டு நிறுத்திடுவேன் அல்லது ராஜாவை கொண்டு நிறுத்திடுவேன்லாம் எங்கேயும் எழுதி கொடுக்கவே முடியாதுங்க. யாரும் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் தாங்க போய் கர்த்தரிடத்துல பதில் சொல்லணும். அப்போ இங்கே வர்றப்ப எப்படி வரணும்? ஐயாவுக்காக கிடையாது, ஏசப்பாவுக்காக. கைத்தட்டி கர்த்தருக்கு எப்படி வரணும்? ஆசையா வரணும், முடியாரணும், தாகத்தோடு. எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், என் ராஜாவை பார்க்க போகிறேன், என் மணவாளனை பார்க்க போகிறேன். யாக்கோபு யோசேப்பு இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே ஓடுறானே ஓட்டான். என்ன ஓட்டான்! நான் அவனை போய் மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன், அவன் முகத்தை பார்ப்பேன். அதாங்க ஆசையின் ஓட்டம். ஆசையின் ஓட்டத்திற்கும் ஆசை இல்லாத ஓட்டத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு பரிசை வாங்கிறதுக்காக ஓடுறேன் பத்தியா, உலக கோப்பை வாங்கிறதுக்காக, வெள்ளி கோப்பை வாங்கிறதுக்காக ரன்னு பார்த்தீங்கன்னா ரன்வேல ஓடுறான்ல, என்ன ஓட்டம்! 4 ரவுண்டா 8 ரவுண்டா 10 ரவுண்டா அடிச்சு அந்த கோப்பையை வாங்கினேன், அவ்வளோதான். அதான் ஆட்டம், ஆசையாக ஓடுறது. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? சபையை உடைக்கிறவனா இருந்தேன், சபையை சீரழிக்கிறவனா இருந்தேன். அப்படி இருந்தேன் நானு. இப்போ எப்படி மாறிட்டேன்? என் நடக்கையை குறித்து தீமோத்தேயு உனக்கு சொல்லுவார், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு சொல்லுவாங்க. நான் இப்போ ஆசையாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட நான் ஆயத்தமாயிட்டேன், நொறுக்கப்பட நான் ஆயத்தமாயிட்டேன். 1 குறைய 5 முறை நான் அடி வாங்கி இருக்கிறேன். இயேசுவுக்காக பல முறை பட்டினி கிடந்தேன், ஓவாசம் இருந்தேன், கண் விழிப்பில் இருந்தேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், பிரயாண மோசத்தில் இருந்தேன், கள்ள சகோதரர்கள் வந்த மோசத்தில் இருந்தேன். என் நடக்கையை குறித்து அவன் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன், கேளுங்களே அப்படின்னு சொல்லி அவர் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. இன்னும் பாருங்களேன், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு எப்படி நீ நடக்கணும்னு அவர் எழுதுறாரு. தயவுசெய்து எல்லாரும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையில, நல்லா கவனிங்க, வார்த்தை வேற நடத்த வேற. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தை சும்மா அள்ளி விடுவாங்க, நடத்தையில பார்த்தா இருக்கவே இருக்காது. பேச்சு தான் வெத்து வேட்டா இருக்கும், பேச்சில் விட்டுக்க பயங்கரமா இருக்கும், எல்லாமே செஞ்சு விடுற மாதிரியே சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சொல்லுவோம், நீங்க தானங்க சொன்னீங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன், இப்போ நான் தான் செய்யல, சொல்லத்தாப்பா செய்வோம்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறது, ஆண்டவரே இந்த வருஷம் மட்டும் நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிருங்க, நான் பாருங்க அப்படி சொல்லி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனசுக்குள்ளே வர்றதை போற சொல்லி போடுறது. அவரும் ஆசையாக உட்காந்துருப்பார். நீ தானப்பா சொன்ன. ஆமாண்டவரே நான் தான் சொன்னேன், இப்போ நான் தான் செய்யல. எத்தனை பொருத்தனை நம்ம வாழ்க்கையில் மீறிடுச்சு பாருங்க. 1 மணி நேரம் ஜெபிப்போம்னு சொன்னோம், வேதத்தை படிப்போம்னு சொன்னோம், ஒழுங்கா ஆராதனைக்கு வருவோம்னு எத்தனை தடவை சொல்லிட்டோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையை உத்தமமா இருப்போம்னு எத்தனை முறை சொல்லிட்டோம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, வார்த்தையில நீ கவனமா இருக்கணும், அடுத்து நடக்கையில நீ எப்படி இருக்கணும்? அப்ப நடத்த பிறருக்கு இடலா இருக்கிறவனுக்கு, ஆமென் சொல்லுங்க, எந்திரம் ரெடியா இருக்குது. யாருக்கு? இடரலா இருக்கிறவன். நம்மளை பார்த்து யாராவது தடுமாறிட்டான்னு வச்சுங்களே, ஆண்டவர் அவனை விட்டுருவார். நீ தானடா அதுக்கு காரணம், உன்னை பார்த்தானே அவன் தடுமாறின, அவனுக்கு நீ தானே தவறான வழியை கற்பித்த, அவன் தடுமாறுவதற்கு நீ தானே காரணம். அப்போ பாருங்களேன், நம்மளை அறியாமலே நம்மளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு அவன் சொல்லுவேன், அவரை தான் நான் பார்த்தேன், அவர் இப்படி போனார், அதனால் நான் அவரே பைபிள் வச்சிருக்கிறவர் செஞ்சதுனால நானும் செஞ்சுட்டேன்னு சொன்னான்னா நியாய தீர்ப்பில் அந்த கூண்டில் நீ வந்து நிற்கணும். பாருங்களேன், ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் பார்த்தவனுங்களும் கேள்வி வருவாங்க, நீ தானே இப்போ பார்த்த சொல்லு, சாட்சி. அப்போ நீ சொல்லித்தான் ஆகணும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, உன் நடக்கையை குறித்தும் அடுத்து எப்படி இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போ நம்ம நடக்க விசுவாசிகளை பலப்படுத்தணுங்க. நம்மளை பார்க்கும் பொழுதே இவங்கள மாதிரி நான் நடக்கணும். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள். வேற யாருமே வேதத்தில் அப்படி சொல்லலைங்க. தைரியமா சொல்றேன், நான் இயேசுவை பின்பற்றுறது போல நீங்கள் என்ன பின்பற்றி வாங்க. அந்த ஃபேலிக்ஸ் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் முறையை நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிற. அப்ப அவன் சொல்றாங்க, இந்த கட்டு தவிர
முற்றிலும் நீ என்னை போல் மாறும்படி நான் நினைச்சேன் விரும்புகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம். இந்த கட்டு வேணாப்பா உனக்கு, ஆனால் என்னை போல நீ மாறிடு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும், இல்லிரிக்க தேசம் வரையும் சுவிசேஷத்தை என்னை மாதிரி நீ பிரசங்கம் பண்ணு. யாருமே விதைக்காத இடத்த நோக்கி போய் விதைச்சானா. மற்றவங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டல. மற்றவங்க ஊழியம் செய்கிற இடத்துல போய் நான் ஊழியம் செய்யல. மற்றவங்க அஸ்திபாரத்தில் போய் நான் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் போடல. யாருமே சொல்லப்படாத எத்தனையோ இடம் இருக்குது, எத்தனையோ வீடு இருக்குது. நம்ம இப்போ என்ன புது கலாச்சாரம், யார் வீடு விசுவாசி வீடு அங்கே போய் தான் ஜெபம். யாருக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அவன்கிட்ட போய் விவாதம் பண்ணுறது. உங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார், எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார், இதில் இருக்கிற கருத்து வேறுபாடு தெரியுமா, இப்படியே பேசி கொஞ்சம் நெஞ்சம் நம்ம இருக்கிறவனையும் குழப்பி விட்டுட்டு இவனும் பாதாளம் போயிடுவேன் அவனும் பாதாளம் போயிடுவேன். ஏங்க ஒன்றுமே தெரியாத இருக்கானே அவன்கிட்ட போய் சொல்கிறேன்னா அதை விட்டுட்டு அரை குறையாக தெரிஞ்சு அவனே ரெண்டாவது பாடு தடுமாறுற மாதிரி அரை குறைய தடுமாறிட்டு கிடப்பேன். அவனை போய் 4 தடவை குழப்பணும்னா அவன் சுத்தமாக கடைசியில் என்ன பண்ணிடுவேன். வேத புரட்டனா இருக்கிறவனுக்கு 1 தடவை 2 தடவை புத்தி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு என்ன பண்ணிடணும், விலகிடணும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையா இருக்கிறது. கிழவிகளின் பேச்சுக்கு விலகு, விக்கிரக ஆராதனைக்கு விலகு, ஓடு. சில இடத்துல ஓடுன்னு எழுதி வச்சிருக்காங்க, விலகி ஓடு, நிக்காத. சில இடத்துல ஏன் ஓடுற, ஜீவன் தப்ப. யோசேப்பா போத்திபார் மனைவியா, இதுல யார் ஆம்பளை நிமிந்து நிக்கிறது இல்லையா பிரசங்க, நிமிந்து நின்று அவளை ஒரு அடி அடிச்சிருக்க கூடாதா? அவன் நினைக்கிறான் அடிச்சு கிடிச்சு என் பரிசுத்தம் போயிரும்டா, எனக்கு ஜீவன் தான் முக்கியம், என் பரிசுத்தம் தான் முக்கியம், அவள்கிட்ட போய் நான் ஆனா பொண்ணான்னு காட்டுறதா எனக்கு முக்கியம். அவன் யாரோ எகிப்திச்சு, நான் ஓடி போய் என் ஜீவனை காப்பாற்ற வேணாமா, என் தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேணாமா, என்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை என் வாழ்க்கையில நிறைவேற வேணாமா, நான் போய் துஷ்டனோடையும் துன்மார்க்கனோடையும் சங்காரக்காரனோடையும் போய் எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா நான் காட்டுறதா? அதனால இங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பிசாசை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தாலே, உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்ப, கடிந்து கொண்டார். இப்ப விலைக்கு ஓடுறான் பாருங்க, ஜீவன் தப்ப ஓடுறேன். ஏன்னா அவன் ஆண் புதன், இளம் வயசுங்க, 30 வயதுக்காரன். அந்த அம்மா அவனோட கூடுதலான வயசு, நிமிந்து நின்று ஒரு அடி அடிச்சிருக்கலாம், நின்று இருக்கலாம். ஆனா அதை அவன் விரும்பல, விலகிறான். இது தேவையில்லாத வாக்குவாதம் நமக்கு எதுக்கு, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்கு, விலகி ஓடுவோம். கர்த்தருக்காக நம்ம ஜீவனை தப்ப காப்பாற்றுவோம். அதனாலதாங்க நீங்க உலகம் முழுதும் அவனை பிரசங்கித்து கொண்டிருக்கான். கைத்தட்டி கர்த்தரு நீ தேவையில்லாத விட்டு விலகுமா. சும்மா கதை பேசிக்கிட்டே போய் பேசினமாவே பேசிக்கிட்டு, பேசின கதையே பேசிக்கிட்டு, அரைச்சமாவே அரசுக்கிட்டு, தினந்தோறும் சொன்ன குறையவே சொல்லி பேசின பேச்சே பேசி இந்த 365 வாரம் அதையே கதையை பேசிக்கிட்டு உன் ஆத்மாவை கெடுத்து கடைசியில் நரகத்தம்போ. குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாரானாலும் சரி போக்கு செல்ல உனக்கு தேவன் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்த்துக்குவார். நம்ம போய் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம போய் யார்கிட்ட பேசி ஜெயித்திட முடியுமா? யாரையாவது குற்றவாளியா நீதிமானா காட்டிட முடியுமா? நான் எவ்வளவுதான் நம்ம ஒருத்தர் பேசினாலும் அது நீதிமானா குற்றவாளியான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். குற்றமாக தீர்க்கிறவனே யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு ஒருத்தர் பேசணும், குற்றம் சொல்லணும்? நம்ம வேலை உண்டு, பரலோகம் உண்டு, வேதம் உண்டு, பரிசுத்தம் உண்டு, ஜீவன் உண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட இணையறவங்களை இழுத்துட்டு பரலோகத்துக்கு போவோம், இணையாதவங்களை விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா. நமக்கு தேவை தேவனிடத்துல போய் ஜீவ கிரீடத்தை பெறணும், வாடாத கிரீடத்தை பெறணும். கர்த்தருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அவரை போல நம்ம பரிசுத்தராய் மாறணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து பாருங்களேன், எபிரேயர்ல எழுதுறாரு. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, பக்க நம்பர் 311 புதிய ஏற்பாடு. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நடத்துகிறவர்களை பின்பற்றுங்கள், நடத்துகிறவர்களை சிந்தித்து பாருங்கள். உங்களை நடத்துறவங்க யாரு, அவங்கள கொஞ்சம் பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க. இதனாலதான் எபிரேயர்ல சொல்றாரு, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பாருங்கள், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள். அந்த எபிரேயர்ல பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களை எல்லாம் நோக்கி பாருங்கள், அவங்களுடைய விசுவாச பட்டியலெல்லாம் நீங்க பாருங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி நடத்தினாரு, அதெல்லாம் நமக்காக மாடலா எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, வேத வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய நடக்கையை நீங்கள் நினைங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க. அப்ப பாத்தீங்களா, பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நடக்க ரொம்ப முக்கியம். நடக்கிறவன், அதனாலதான் வேதம் சொல்லுது,
அதிக ஆக்கினைக்கு உள்ளாகாதபடிக்கு அநேகர் போதகர்கள் ஆகாது இருப்பீர்களா. இப்போ எல்லாம் ஆசைப்படுறாங்க, மைக்கு கொடுக்க மாட்டோம், பிரசங்கம் பண்ண கொடுக்க மாட்டாங்கன்னு. பிரசங்கத்தில் எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா? ஒரு பிசிறு மாறினா லைன்ல எல்லாம் பிடிச்சிருவாங்க. ஒரு செகண்ட்ல ஒரு வார்த்தை பிசிறு தட்டுனா அடுத்த நிமிஷம் இதை குற்றப்படுத்துறதுக்கு 1 கோடி பேர் ரெடியா இருக்காங்க. இது 4 மூலையில் மட்டும் இல்லை, இது வலைதளத்தில் போய் உலகம் பூரா இது ஓப்பன் பிளேஸில் போயிடும். அங்கே எவ்வளவோ பேர் பார்ப்பாங்க. ஒரு பிசிறு தான், ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தை பிசிறு தட்டினா போச்சு, அடுத்த நிமிஷம் சொற்குற்றம், பொருள் குற்றம், எல்லா குற்றமும் வந்துடும். அப்போ எவ்வளவு முக்கியமாக நம்ம போதக ஊழியத்தை செய்ய வேண்டியதாக. இதை எழுதுகிறாரு, அநேகர் அதிக ஆக்கணைக்கு உள்ளாகாதபடி அநேகர் போதகர்கள் ஆகாதிருக்கிறார். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது. அப்போ உங்கள் நடக்க, போதிக்கிறவங்களுடைய நடக்க ரொம்ப முக்கியங்க. உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் லட்சக்கணக்கான கண்கள் பார்க்குதுங்க. நீங்கள் 2 கண்ணால் உலகத்தை பார்க்குறீங்க, 2 லட்சம் கண்கள், 2 மில்லியன் கண்கள் உங்களை பார்க்குது. நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. பரலோகம் 7 கண்கள் உள்ள பரலோகம் உங்களை பார்க்குமா பார்க்காதா? உங்கள் நடத்தையை பார்க்குமா பார்க்காதா? உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை பார்க்குமா பார்க்காதா? அப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உங்களை நடத்துகிறவர்களுடைய நடக்க எவ்வளோ முக்கியம் பாருங்க. நான் சொன்ன ஒருத்தனுமே கேட்க மாட்டேறானே அப்படி நினைக்கிறான். ஏன் கேட்க மாட்டேன்? நடத்த சரியில்லையே, உன் செயல்பாடு சரியில்லையே, உன் ஆக்டிவிட்டிஸ் சரியில்லையே, உன் பேச்சு சரியில்லையே, உன்கிட்ட இன்னும் கமாண்ட் பேச்சு, இன்னும் ஜோக்குக பார்த்தா, உன்னுடைய ஸ்டேட்டஸில் பார்த்தா என்னென்னமோ இருக்கு. உலக மனுஷனுடைய சிரிப்பொலிகள்லாம் அதில் இருக்குது. அப்புறம் பார்க்குறவங்க எவ்வளோ அருவருப்பாக நினைப்பாங்க, சி இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவன் பேச்சை எவனா கேட்ப. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பேச்சை விட நடக்க ரொம்ப முக்கியங்க. நடக்க தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கை, பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு 10 தடவை கூட சொல்லுங்க, சின்ன பிள்ளை மாதிரி. என் நடக்க ரொம்ப முக்கியம். என் நடக்க, ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நடையை காத்துக்கொள். நட, நம்ம போகும்பொழுதே கண்ணை சுத்த வர்றது. அப்படியே கண்ணு சில பேருக்கு பார்த்தா நேராகவே பார்க்காது, இங்கிட்டு பார்க்க, அங்கிட்டு பார்க்க, அங்கிட்டு பார்க்க, இங்கிட்டு பார்க்க, இங்கிட்டு. அப்போ தெரியுது கண்ணு இன்னும் கண்ட்ரோல் இல்லை. எதிர்பாளர் அங்கே வர்றான்னு தெரிஞ்சா நம்ம கண்ணு இப்படி நேராக அங்கே வர்றாங்கன்னு தெரியுமே, அப்புறம் எதுக்கு அங்கே போகுது கண்ணு? நம்ம கண்ட்ரோல் மீறி அங்கே ஆன்னு பார்க்கறது. அப்போ நீ கண்ணில் பரிசுத்தம் இல்லைன்னு காக்குது. பேசக்கூடாதுன்னு தெரியும், பேசுறது, வாய் லூஸ் டாக்கிங் வந்துடுது. கேட்டால் ஜோக்குக்கு சொன்னாங்க, சும்மா அப்படியே ஒரு வார்த்தையை சோக்குக்கு பேச. என்ன ஜோக்கு பேசுறதுக்கா ஊழியக்காரன்? எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியக்கூடாதா? என்னங்க இங்கிட்டு நிற்கிறீங்க, சும்மா போனீங்க, என்னதுக்கு சும்மா போற? ஊழியக்காரனுக்கு என்ன சும்மா வேலை? ஊர் சுத்துறவனா? ஊர் சுத்தின லேயாளுடைய யாக்கோப்புடைய பிள்ளை நிலைமை என்னாச்சு? தீக்கரையாக்கப்பட்டு போயிட்டான். அவ்வளோதான், கற்பை இழந்தான். அதனால தான் சங்கீதக்காரன் அழகா எழுதுறேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உன் நட. இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், பகலெல்லாம் ஜெபம் பண்ணார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார், ஊழியம் போனார், ஜெபம் பண்ணார், ஊழியம் செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். அவர் ஒரே ஒரு இடத்துல படுத்தார், அயர்ந்த. எங்கன இருந்தார்? அதுவும் படகுல. இந்த பழக ஒழுங்கா பேசியிருந்தாருன்னா அங்கனே அவர் படுத்திருக்க மாட்டார். இவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ரொம்ப அவருக்கு பேச ரொம்ப அப்பயே சலிப்புங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான் பாருங்க. நம்ம பாட்டு மட்டும் ஆசையாய் நான் பாடுவேன், ஆசையா நான் ஜெபிப்பேன், ஆசையா அடுத்தவங்க பாடின பாட்டை நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம ஆசையா ஜெபிக்கிறோமா? அடுத்தவங்க ராகம் நல்லா இருக்கு, நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க, நம்ம அதை வச்சு ஸ்டேட்டஸில் வச்சு அதை பார்க்குறோம், நல்லா செய்கிறோம். ஆனால் நமக்கு அந்த ஆசை இருக்கா? அன்பு கூறுவே இன்னும் நல்லா பாடுறான், நம்ம அன்பு கூறுறோமா? நான் ஹவுஸ் விசிட்டிங் போனப்போ எல்லா வீட்லேயும் கேட்டேன், என்னங்க பாட்டு பாடலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. உடனே சொல்கிறாங்க, ஐயா அன்பு கூறுவேன்னு பாடுங்க. நான் நினச்சேன், எதை அன்பு கூறுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அன்பு கூறுவேன்னொடனே சரி ரைட்டு பாடுவோம், நமக்கு இந்த பாட்டு தானே தெரியும், அன்பு கூறுவேன். ஆனால் உண்மையிலேயே அன்பு கூறுறாங்களா? இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தர் ஆகையால் உன் நடக்க. நடக்க நல்லா கவனி, சொல்லிக்கிட்டே இரு. நடக்க, காலடி, அதான் அவனுடைய காலடி சத்தம் கேட்குதுங்கிறார். என்னை காட்டி கொடுக்குறேன், வந்துட்டேன், காலடி சத்தம் கேட்குதுங்கிறார். அந்த துஷ்டனை அனுப்பிட்டேன், என்னை பிடிக்கிறதுக்கு அனுப்பிட்டேன். எலிசா சொல்றாரு, அவன் காலடி சத்தம் எனக்கு கேட்குது. நம்ம காலடியும் பரலோகம் பார்க்குது. நீ எப்படி நடந்து வர்ற? ஆலயத்துக்கு வரும்பொழுது உன் நடை எப்படி இருக்கு, உன் கண்ணு எப்படி இருக்கு, உன் சிந்தை எப்படி இருக்கு, உதடுகள் எப்படி இருக்கு, உன் மனசு எப்படி இருக்கு, உன் உணர்வுகள் எப்படி இருக்கு, உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பரலோகத்தினுடைய 7 கண்கள் பிளஸ் கேருபீன்கள், சேராபீன்கள், ஜீவன்கள், கேப்ரியல், மிகாவேல்கள், லட்சக்கணக்கான தூதர்கள் உங்களை இன்ச்சு பை இன்ச்சா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ எப்படி இருக்கிற, எப்படி நடக்கிற. நமக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி கார்டு இருக்கு தெரியுமா?
தூதர்கள் கூடயே இருக்காங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நம்மளை யாருமே பார்க்கலன்னு. இல்லைங்க, பரலோக தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ தப்பு பண்ணும்பொழுது அவர் துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கண்ணீர் வடிக்கிறார். அதனாலதான் சவுலை பார்த்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அவன் யாரை துன்பப்படுத்த? இயேசுவை அவன் ஒன்றும் துன்பப்படுத்தலையே. சபையை உடைச்சான். அவன் சபையை தொட்டாலே இயேசுவை தொட்ட மாதிரி, விசுவாசியை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி. அவன் வேதத்தை படிச்சவன், கமாலியின் பாதத்தில் கல்வி பயின்றவன், வேத நிபுணன், வேத பண்டிதன், வேதத்தில் இருக்கிற அத்தனையும் அவனுக்கு தெரியும். ஒன்னே ஒன்று தெரியல, இயேசு இரட்சகர் என்பது அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. அவன் புதிய ஏற்பாட்டு காலத்து சத்தியத்தை அறியாமல் இருந்தான். ஆனா வேதத்தில் இருக்க நியாய பிரமாணத்தில் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். அந்த காலத்துல பிஹெச்டி பட்டத்தில் அத்தனை பட்டம் வாங்கியிருக்கேன். ஆனா இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு 13 நிருபங்களை எழுதி அவன் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் போய் நிற்கக்கூடிய மனுஷனாய் கர்த்தர் மாத்திட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இன்னைக்கு உன் ஜீவன் எப்படி இருக்கு? நீ பரிசுத்தமா இருக்கிறியா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், ஊழியக்காரனாலும் சரி, அப்போஸ்தலனாலும் சரி, தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, மெய்ப்பனானாலும் சரி, இன்னும் உலகத்தில் யாரானாலும் சரி, இயேசுவை தரிசிக்கவே முடியாது. அப்ப நீ இயேசுவை தரிசிக்கணும்னா உன் ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். சபையில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய காரியம் கிடையாதுங்க. வேதத்தை வச்சிருக்கிறது அதெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூனியக்காரங்க, மந்திரக்காரங்க, ஏவல்காரங்க, உலக மனுஷர் கூட என்ன வச்சிருக்காங்க? வேதம் பேசுவாங்கங்க. இன்னைக்கு இருக்கிற பாருங்க, பட்டிமன்றத்தில் இருக்கவங்களும் வேதம் பேசுறாங்கங்க, வசனங்கள் எல்லாம் பிரசங்கிக்கிறாங்கங்க. ஆனா அவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. பிரசங்கிக்கலாம், போதக ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா பரிசுத்தத்தை வாழ்ந்து காட்டணும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை கவனிங்க. எதை பார்க்கணுமா? அவங்க கற்புள்ள நடக்க தான் முக்கியம். உங்களை அவங்க பார்ப்பாங்க, என் மனைவி எப்படி நடக்கிறா, இதை அவங்க பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்போ ஒரு மனைவி கணவனுக்கு நடக்கையால வழியை காட்ட முடியும், போதனையின்றி. ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சியில சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. கணவன் ரட்சிப்புக்காக மனைவி எவ்வளவோ பிரயாசப்பட்டால், அவருடைய பிரயாசத்தினுடைய ஒரு விளைவு என்னன்னா, இரவு நேரத்தில் அவர் தூங்கின ஒருபாடு அவருடைய பாதபடியில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவான். ஒரு ரட்சிக்கப்படணும், கண்ணீர் மல்க. ஆனா காலையில் எந்திரிச்சோடனே அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பேன், தள்ளி விடுவேன், சித்திரவதைப்படுத்துவேன். நைட்டில் அவன் தூங்கின ஒருபாடு அவள் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவான். நாட்கள் இப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவள் அழுது செபிக்கும் பொழுது கண்ணீர் காலில் விழுந்துருச்சு. தூக்கத்தில் இருக்க அவன் முழிச்சிட்டான். முழிச்சவன் பார்க்குறேன், மனைவி காலடியில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறா? என் வீட்டுக்காரர் ரட்சி. அவருக்காக அவ பரிதபிக்கிறான், அழுகிறான், மன்றாடுறான். புருஷன் முழிச்சிட்டது அவளுக்கு தெரியல. இதை பார்த்த உடனே அவன் இருதயம் தொடப்பட்டுச்சு. அவன் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். போதனையின்றி நல் நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ளப்பட்டான். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சீவர நேரம் கூடங்க ஜெபம் பண்றது கிடையாதுங்க. ட்ரெஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிற நேரம் கூட வேதத்தை படிக்கிறது கிடையாது. ட்ரெஸ் போடுறதுக்கு போனால் 1/2 மணி நேரம் ஆயிரும். குளிக்கிறதுக்கு சில பேர் போனால் 1.5 மணி நேரம் ஆயிரும். இந்த காலை போட்டு தேய்க்கிற தேய் இருக்குதே, நானும் பார்த்துருக்கேன். சில பேர்த்த இந்த காலுக்கு இப்படி செருப்பு சுத்தமாக இருக்கணும், காலு சுத்தமாக இருக்கணும், நகம் சுத்தமாக இருக்கணும், முகம் சுத்தமாக இருக்கணும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் உள்ளம், அந்தரங்கம், அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுறோம்? இங்க பாருங்க, புறம்கான அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு, 2 அலங்கரிப்பு இருக்கு. தேவன் பரிசுத்தர் எதை பார்க்கிறாரு? உள்ளான அலங்கரிப்பை பார்க்கிறாரு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக
இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற. கை தட்டுங்க. அந்த காலத்துல எந்த பெண்கள் அலைய நிலையத்துக்கு போனா, எந்த பொண்ணுங்க இப்படிலாம் ஸ்டைல் பண்ணா? ஆனா அவ ரூபதியா இருந்தாலும் சாராளுக்கு எவ்வளவு வயசான அப்ப கூட ஒருத்தன் அபிலேமிக் ராஜா தூக்கிட்டு போறான். பார்க்க அழகுள்ளவன்னு எழுதியிருக்கு. நான் யோசித்து பார்ப்பேன், அவ எப்படி அந்த காலத்துல இருந்திருப்ப? ஒண்ணுமே இருந்திருக்காது. அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, சும்மா சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸு தான். ஆனால் முகத்தில் தாங்க தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் தாங்க அழகை கொடுக்குது. இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்கு பதில் பவுடரையும் மஞ்சளையும் இன்னும் இருக்கக்கூடிய கண்டது கிடையதையும். நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுற குரூப்பில் நான் மாட்டிக்கிட்டேன். எங்களோட குடும்பத்தார் கல்யாணத்து அவரை வெள்ளையாக்குறதுக்குள்ள முதல்ல ஒரு பவுடரை தருவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பவுடரை தருவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பவுடரை தருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு பவுடரை தருவாங்க. மொத்தத்தில் பார்த்தா உருவத்தையே மாற்றி விட்டாங்க. காலையில் எல்லாத்தையும் சுரண்டி நான் அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன். நினைச்சேன், இந்த மனுஷனை ஒரு நார்மல் கலருக்கு கொண்டு வரங்காட்டியும் இத்தனை பவுடர், 1.5 இன்ச்சு பவுடர் இருக்குதுங்க. பூரா தடை வர்றது, அப்புறம் காய விடுறது, அப்புறம் தடை வர்றது, அப்புறம் காய. இது எத்தனை நாளைக்கு? ஒரு நாளோ 2 நாளோ 3 நாள். அப்புறம் அவர் எல்லாத்தையும் சோப் போட்டு என்ன பண்ணி விட்டார்? திருப்பி எதுக்கு வந்துட்டாரு? பழைய குருடி அந்த கெரின்னு வந்தாச்சு, பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் இதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு இரவுங்க நானும் தான் கூட இருந்தேன். நான் நினைச்சேன், என்ன அலங்கரிப்பு இதுக்கு. காலையில் இப்போ அலங்காரம் பண்ண முகத்தெல்லாம் தொட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணுறக்கூடாது, அப்படியே போகணும். தொட்டால் களைஞ்சு போயிடும். எதையுமே செய்யக்கூடாது. பல்ல மட்டும் இப்படி லேசாக விளக்கி காணும், வேற எதாவது தண்ணி மட்டும் போச்சு, எல்லாம் கரைச்சி போயிடும். அப்படியே அங்கிட்ட ஆட்டக்கூடாது, இங்கிட்ட ஆட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி கொண்டு போய் வச்சு கூட்டிட்டு வர்றது. இவர் எழுதுறாரு பாருங்களேன், பேதுரு தான் எழுதுறாரு, அழியாத அலங்கரிப்பு. அழியவே அழியாது. எத்தனை மில்லியன் ஆண்டு ஆனாலும் தேவன் கொடுக்குற அலங்காரம் அழியாது. மனுஷன் கொடுக்குற அலங்காரம் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். நம்மளும் தான் எத்தனை தடவை தான் குளிச்சு பார்க்குறான், அழுக்கு போகுதா? சீவி பார்க்குறான், சீவல் நிற்குதா? என்னதான் இப்போ பார்த்தா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, சாயந்தரம் காலையில் எழுந்திரிச்சு பாருங்க, உங்கள் கோட்டுவா ஓடி இருக்கிற நிலைமையை பார்த்தா சீச்சின்னு ஆகிப்போயிரு. எல்லாமே சும்மா தான் இருக்கு. காலையில் நிலையே வேறு. ஆனால் தேவன் கொடுக்குற அலங்காரம் எப்பயுமே அழியாது. மகிமை இருக்கு பத்தியா? 40 வருஷம் செருப்பே தேயிலைங்க, ட்ரெஸ்ஸே கிளியிலைங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. இவன் வளர்றான், செருப்பு வளருது, இவன் வளர்றான், சட்டை வளருது. 40 வருஷம் ஒரு வேலைக்கு இவன் போகல. அது பாட்டில் மண்ணா பெய்து சாப்பிட்றான், நிழலில் போகிறான், பிரிட்ஜ் இருக்கு, அந்த வாஷிங் மிஷின் மாதிரி எப்போ பார்த்தாலும் துவைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. பிரிட்ஜ் மாதிரி எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கூலிங்காக வச்சிருக்கிறாரு. ஏசிபி இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம வாங்கி போட்டு கரண்ட்ல போட வேண்டியதா இருக்கு. அங்கே எந்த குளிர் அடிச்சிச்சு, எந்த வெயில் அடிச்சிச்சு, மேக ஸ்தம்பம் வந்துடுது, அழகா இருக்குது. ராத்திரி அக்னி ஸ்தம்பம் வந்துடுது. அப்புறம் என்ன இருக்கு, எந்த பொருளும் கெட்டு போக மாட்டேங்குது. காலு சுடல, செருப்பு தேஞ்சுக்கிட்டு தேயவே இல்லை, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இவன் காலை முதல்ல 2.5 இன்ச்சு செருப்பு போட்டிருந்தேன், அப்புறம் 4 இன்ச்சு ஆச்சு, 7 இன்ச்சு ஆச்சு, 8 இன்ச்சு ஆச்சு, 9 இன்ச்சு ஆச்சு, 10 இன்ச்சு ஆச்சு, செருப்பே தேயில. சட்டை அது மாதிரி போட்டிருக்க சட்டை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கை தட்டுங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதம். தியானிச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் தானே செஞ்சாரு. 40 வருஷம் ஐவான்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட. உன் கூட கர்த்தர் கூட இருந்தார்னா வளர்ந்துக்கிட்டே இருப்ப, குறைவே வராது. உள்ளான அலங்கரிப்புல அழகு வந்துகிட்டே இருக்கும். உன்னை ஆண்டவன் மாறேன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஸ்திரீகள் உங்களை அழகு நிறைந்தவங்க சொல்லுவாங்க. நம்ம வெளி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உள்ளான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 2 பேதுரு 2:22 சீக்கிரம் முடிக்கலாம். 2 பேதுரு 2:22 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்படியே அதை படிச்சுக்கிட்டே வாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். எப்படிப்பட்டவர்களா? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களையும் தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. இதுக்கு மேல அப்படியே படிச்சுக்கிட்டே போங்க. பார்த்தீங்களா? அவருடைய கெட்ட நடக்கையை
அநேக பின்பற்றுவார்களே, அநேகர் நிமித்தம், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமே. இப்போ சர்ச்சுக்கு வர்றப்போ உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் பக்தியோடு கைத்தட்டி ஆவில நிறமே அந்நிய இதை பார்த்துட்டு வெளியில் போய் இதே ஆள் வேற மாதிரி நடந்தால் அவங்க நினைப்பாங்க, அங்கே அப்படி இருந்தாங்க, இங்கே என்ன இப்படி இருக்கு, அங்கே போனால் ஜம்ப் ஜம்ப்னு குதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, இங்கே வந்துக்கிட்டு கட்ட வண்டிக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து சீரியலுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, இங்கே வந்து பார்த்தா சினிமா வீட்டில் இது இது கல்யாண வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சடங்குலையும் நிற்பாங்க, இளவு வீட்டில் எல்லா சடங்கும் இவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, உன் நிமித்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுதே. சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டாமா? சத்தியத்துக்கு நீங்கள் நிர்பமாக இருக்க வேண்டாமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டாமா? அந்நிய மார்க்கத்தாருடைய மார்க்கத்தை நம்ம கைப்பிடிக்கிறோமே, அவன் தட்டு தூக்கூடா நம்ம பிள்ளைகளும் தட்டு தூக்கிட்டு போதே, அவனோட இவர்களும் போய் தோல் கொடுத்து நிற்கிறாங்களே, அவன் துஷ்டத்துக்கு அசுத்தமான காரியத்தை அசுத்தமான நாளில் செஞ்சுட்டு இருக்கானா, நம்ம பிள்ளைகளும் சாட்சி இல்லாமல் போய் அங்கே நின்றுட்டு இருக்காங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை விட்டுட்டு, ஆராதிப்பதை விட்டுட்டு, ஆராதனை சமூகத்தில் இருப்பதை விட்டுட்டு, உலக மனுஷன் ஒரு பத்திரிக்கை வச்சுட்டான்னு அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்களே. நிற்பதோடு மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவர்களாய் கை கொடுக்குறாங்களே. அவர்களை மாதிரியே வேஷம் போட்டுக்கிறாங்க. அவங்க செய்கிற வேலையை இவங்க செய்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட சில பேர் வருவாங்க, தயவு செய்து சொல்கிறேன், அவனை சபையை விட்டு தள்ளும்பாங்க. எவனேனா அவன் தான் அங்கே வர்றான்ல, தள்ளியா அவன் இங்கே பண்ணுற வேலை உனக்கு என்ன தெரியும்? அப்போ நினைப்பேன், ஓஹோ, அப்போ எவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணுறான் பாரு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் விலாவாரியாக சொல்ல முடியாது, வந்து சொல்லுவாங்க, ஏன் அவங்கள வராது என்னன்னு சொல்லிடு, அவங்க இங்கே பண்ணுற வேலை உனக்கு என்ன தெரியும்? பார்த்தீங்களா, வெளியில் எத்தனை பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறான்னு. இது கேட்குற தம்பி தங்கச்சி, நம்முடைய நடக்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உன் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யோசுவா புஸ்தகம் 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் பரிசுத்தமாய் மாறட்டும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.